ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினையற்றவல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு கூட ஆண்டவர் நம் மத்தியில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்னென்று நாம் பார்ப்போமா? யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம், கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், கேளுங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம தேடுவோம். அவர் நம்ம கூட தான் இருப்பார். ஆனாலும் சில இடங்களில் தோற்றுக்கிட்டே இருப்போம். தொடர் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஒரு மனுஷங்க முன்னாடி நம்ம அவமானப்பட்டுட்டே இருப்போம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா காரியங்கள் வாய்க்காமல் போயிட்டே இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் கூட தானே இருக்கீங்க, ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். யோசுவா 7வது அதிகாரம் நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் 2ஆம் பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அதாவது கானான் தேசத்தோட முதல் பட்டணம் எரிகோ. ஆண்டவர் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி தான் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. எரிகோ மேலே அவர் தான் ஜெயத்தையும் கொடுக்குறாரு. அந்த ஜெயத்துக்கு அப்புறம் ஆயி என்கிற பட்டணத்துக்குள்ளே ஜனங்கள் பிரவேசிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ என்ன சம்பவிக்குது? நீங்கள் 7வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். ஆயி பட்டணத்தை போய் வேவு பார்த்துட்டு, யோசுவா அனுப்பின ஆட்கள் போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வந்து, எல்லாருமே நம்ம போக வேண்டாம், கொஞ்சம் ஜனங்கள் போய் மட்டும் அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? ஏறக்குறைய 3000 பேர் அங்கே போனாங்க அப்படின்னு. ஆனால் அதே 4வது வசனத்தில் பார்க்கும்போது அவங்களுமே, யுத்தத்துக்கு போனவங்களுமே ஆயி பட்டணத்து ஜனங்களுக்கு முன்னாடி தோற்று போய் தான் திரும்ப வராங்க. இது எதனால் நடக்குது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம் தானே. எரிகோ மேலே பெரிய ஜெயத்தை கொடுத்தார்ல. இத்தனைக்கு எரிகோவோட மனுஷங்கள்லாம் போய் கதவை சாத்திட்டு அந்த பட்டணத்தை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, எதுக்குமே சண்டை கூட வராமல். ஆனால் அதுலேயுமே ஜெயத்தை கொடுத்தார்ல. ஆனால் ஏன் அடுத்த ஒரு காரியத்தில் இப்படி நடந்துச்சு? அப்போ என்ன பண்ணுறாங்க? யோசுவாவும் அவரோடு இருந்தவர்களும் போய் உபவாசம், ஆண்டவர் சமூகத்தில் தங்களோட வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு போய் சாயங்காலம் மட்டும் கர்த்தரோட பெட்டிக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடக்கிறாங்க, தலையில் புழுதியை போட்டுக்கிட்டு. ஆண்டவரே, எங்களுக்கு ஏன் இந்த தோல்வி? இப்படி நாங்கள் தோற்று போனோம் அப்படின்னா எதிரிகளுக்கு முன்னாடி, இது மற்ற எங்களோட எதிரிகளும் கேள்விப்பட்டு எங்களை அழிச்சிடுவாங்களே, அப்போது நீங்கள் எங்களை அழிக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு நினைப்பாங்க. இப்படியெல்லாம் யோசுவா போய் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. இல்லை, இஸ்ரவேலர் சாபத்தீடானதில் என்ன பண்ணிட்டாங்க? கை வச்சிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரும் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் ஏன் சில இடங்களில் தோற்று போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர் கட்டளையை மீறின ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுதுன்னு அர்த்தம். அது நம்ம பண்ணாமல் இருந்தாலும் ஒருவேளை நம்மளோட வம்சாவளியில் நம்மளோட மூதாதையர்கள் பண்ணி இருக்கலாம். இல்லை யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு சாபத்தை நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் பண்ணும்போது தேவ கோபம் என்ன ஆகும்னா நம்ம மேலேயும் சேர்ந்து வந்துடும். அதுதான் இந்த ஆயி பட்டணத்து ஜனங்களுமே இது வந்தது. ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு மனிதன் பண்ண அந்த தவறு என்ன ஆகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேரையும் ஆண்டவர் யுத்தத்தில் தோக்குற மாதிரி, கைவிடுற மாதிரி ஆயிடுச்சு. யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எனக்கு அன்பானவர்களே, எப்படி யோசுவா போய் அழுதாரோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஏன் எங்களுக்கு இந்த தோல்வி, அந்த மாதிரி நீங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தோல்வி வருது? அது உங்கள் கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், அது குழந்தை விஷயமா இருக்கலாம், அல்லது உங்களோட வேலையாக இருக்கலாம், உங்களோட சரீரம், உங்களோட ஹெல்த் வைஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அப்போ ஏன் தொடர்ந்து இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது பிரச்சனையாகவே வருது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிரச்சனையாகவே வருது? நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறேன், ஆனால் திரும்ப ஒரு 2-3 மாதம் நல்லா போகுது, மறுபடியும் 4-5வது மாதம் பிரச்சனை நான் திரும்ப வந்துடுறேன், 6வது மாதம்.
அப்போ ஏன் வருது? தொடர்ந்து ஏன் ஆண்டவர் நம்மளை சத்துருக்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? இந்த எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி எனக்கு இப்படி ஆகுது? அப்போது போய் காத்துருங்க. யோசுவா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்தார்ல, அந்த மாதிரி போய் உபவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. அப்போ பதில் கொடுக்குறாரு இல்லையா? இந்த மாதிரி சாபத்தீடானதில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆண்டவர் சொல்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை அடையாளம் காண்பிக்கிறாரு. அப்போது அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து அந்த ஒரு மனிதன் செய்த தவறு அந்த குடும்பத்தையே காலி பண்ணிட்டு கல்லெறிஞ்சு கொண்டுடுறாங்க. அந்த பொருட்களையும் அந்த குடும்பத்தையும் மொத்தமாக பார்த்திங்கன்னா நெருப்புலையும் எரிச்சிடுறாங்க. மொத்தமாக கற்குவிலையும் அவங்க மேலே போட்டுடுறாங்க. இது 25வது வசனத்துலலாம் நம்ம வாசிக்கலாம். 24, 25 வசனங்களில் 7வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போது என்ன ஆகுது? ஒரு மனுஷனோட தவறு எப்படி எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அவங்க எரிக்கிறாங்களோ இல்லைங்களா? வேதத்தில் அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோசுவா 7வது அதிகாரம் 25வது வசனம் கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினினால் சுட்டெரித்து கற்களினால் மூடி. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என் வாழ்க்கையில் காணப்பட்டாலோ அல்லது என்னோடய வம்சாவளியில் யாரோ ஒருத்தங்க ஒரு தவறு செஞ்சு அது நிமித்தம் இந்த சாபம் என் மேலே வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி ஒப்பு கொடுத்து நான் ஏறிக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் வம்சத்துக்காகவும் இன்றைக்கு திறப்பின் வாசலில் நிற்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த தோல்வியை ஜெயமாக உங்களுக்கு மாற பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோசுவா கொண்டே தான் யுத்தத்துக்கு மறுபடியும் ஆயப்பட்டணத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்றாரு. 8வது அதிகாரத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அந்த மாதிரி எந்தெந்த காரியம் நீங்கள் தோற்றுட்டே இருக்கீங்களோ, எந்தெந்த காரியம் நீங்கள் சரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ, தேவன் வரக்கூடிய நாட்களில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு மகத்தான ஜெயத்தையும் கொடுப்பாரு. நீங்கள் அதில் இழந்த ஆசீர்வாதத்தையும் ரெட்டிப்பாக திரும்ப கொடுப்பாரு. ஆனால் ஒன்று செய்யுங்க. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிக்கையிட்டு இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. அதை எரிக்கிறேன், அந்த குணாதிசயங்கள், அந்த தப்பு, அந்த கிரியைகள் எல்லாத்தையும் எரிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.